விஜயின் ஆட்டம் க்ளோஸ். முதல் நாளே சிபிஐ வைத்த செக். கதரும் தபாகவினர். அதாவது கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்தும் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் ஐயாநாதன் இது குறித்து பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். அப்போது கரூரில் நடந்ததை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நான் பார்த்த மாதிரி அவரும் பார்த்தால் கருத்து சொல்கிறார். தமாகவினர் ஓடிவிட்டனர் என்றும் செந்தில்குமார் சொன்னது உண்மைதானே? தமாக தலைவர் உள்ளிட்ட யாரும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. கரூரில் இல்லை என்பது உண்மைதானே? கரூருக்கு வந்தால் கலவரம் வந்துவிடும் என்று விஜய் சொன்னாரா? விஜய் 3 நாள் கழித்து போட்ட வீடியோவில் அப்படி சொன்னாரா? எங்களை ஓட சொன்னது காவல்துறைதான் என்று விஜய் சொன்னாரா? ஆனால் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், விஜய் சொல்லாத விஷயத்தை இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர் காது குத்திக்கிறார் என்று அர்த்தம். கரூரில் கூடுதலாக எப்படி கூட்டம் சேர்ந்து என்ற இடத்திற்கு காவல்துறை வந்துவிட்டது. அதனால்தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு பயந்து ஓடீர்கள் என்று. திடீரென அந்த கூட்டம் இரட்டிப்பானது எப்படி? இவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்பட்டது அதுதான் காரணம். இதற்கு இவ்வளவு பேரை கூட்டி வந்தீர்கள். மேலும் அப்போ ஷூட்டிங் எடுத்தீர்களா? 69 ட்ரோன் எங்கிருந்து வந்தது? எவ்வளவோ உண்மைகளை பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் வெளியே கொண்டு வந்தது. ஆனால் இந்த வழக்கை சிபிஐ வசம் கொடுத்தால் வழக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது. இது உண்மைக்கும் விசாரணைக்கும் பின்னடைவு. எப்படி பார்த்தாலும் உண்மை வெளியே வரும். யாராலும் அதை தடுக்க முடியாது. விஜய் எல்லாம் தப்பிக்க முடியாது. ஆதவ் அர்ஜுனா எல்லாம் தப்பிக்க முடியாது. கரூரில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் தேர்தலுக்கு முன்பு வெளிவரும். ஆனால் இந்த உத்தரவுக்கு பிறகு விஜய் மீண்டும் வெளியே வந்து பேசுவார். ஆனால் உண்மை மறையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வரும். விஜய் அவர்களையே சிபிஐக்கு மாற்றினால் தப்பித்து விடலாம் என்று நினைக்காதீங்க. உண்மை என்பது வேறு, அது பேசும். உண்மை பேசும்போதுதான் உங்கள் அரசியல் வாழ்க்கை முடியும் போது தெரியும். உண்மையை உங்களால் எதுவும் செய்ய முடியாது விஜய். வார்த்தைகளால் நீங்கள் உண்மையை மூட முடியாது விஜய். உண்மைதான் வெளியே வரும் என்று தெரிவித்தார். மேலும் விஜயின் அரசியல் வாழ்க்கையை சிபிஐ முடிவு செய்யுமா என்பது குறித்த கேள்விக்கு கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றையும் நியமித்துள்ளது. மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு கோரி மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் கரூர் நெரிசல் பலி வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து நீதி வெல்லும் என்று விஜய் வரவேற்றிருந்தார். அந்த வகையில் தமாகவினரும் சிபிஐ விசாரணையை வரவேற்றனர். ஆனால் கடந்த காலங்களில் சிபிஐ விசாரணைக்கு பின்னர் பல முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பாஜகவில் ஐக்கியமாகி இருந்தனர். அந்த வகையில் விஜய் உஷாராக இருக்க வேண்டிய இடம் இது என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்ட பின்னர் பாஜகவில் இணைந்த மாற்று கட்சிகளை சேர்ந்த பல முக்கிய தலைவர்களின் பட்டியலை கடந்த ஆண்டு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஊடகம் வெளியிட்டிருந்தது. அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு ஊழல் குற்றச்சாட்டுகளில் மத்திய ஏஜெண்டுகளின் விசாரணைக்குள்ளான 25 முக்கிய அரசியல்வாதிகள் பாஜகவில் இணைந்துள்ளனர். இவர்கள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸில் இருந்து 10 பேர், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவில் இருந்து தலா 4 பேர், திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து 3 பேர், தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து 2 பேர், சமாஜ்வாடி கட்சி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து
தலா ஒருவர் பாஜகவில் இணைந்துள்ளனர். அந்த வகையில் 25 வழக்குகளில் 3 வழக்குகள் மூடப்பட்டுள்ளன. மற்ற 20 வழக்குகள் முடங்கியுள்ளன அல்லது கிடப்பில் போடப்பட்டுள்ளன. கட்சி மாறிய பிறகு விசாரணை அமைப்புகளின் நடவடிக்கையை செயலாற்றவே இருந்துள்ளது. கடந்த ஆண்டு 6 அரசியல் தலைவர்கள் பாஜகவில் இணைந்தனர். இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக நடந்தது. இதை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனில் சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இப்படி இருப்பின் பாஜகவில் இணைந்தவர்களின் வழக்கு விசாரணைகள் ஒன்று முடித்து வைக்கப்பட்டன அல்லது தாமதமாகின்றன. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் கரூர் வழக்கு விசாரணை வருகிறது. இதனை தமாக கொண்டாடுகிறது. அப்படியெனில் எதிர்காலத்தில் தமாக பாஜக உறவு நிச்சயம் ஏற்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். தமிழகத்தில் பாஜக வலுவாக காலூன்ற விஜய் அக்கட்சியை பயன்படுத்தி கொள்ளும் அதற்காகவே சிபிஐ உள்ளே வருகிறது என்றும் அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகின்றனர். ஆக கரூர் சம்பவத்திற்கு திமுக மீது தமாகவினர் இணையதளத்தில் புகார்களை வைத்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முதன் முறையாக தமாகவை நேரடியாக விமர்சனம் செய்து சட்டசபையில் பேசியுள்ளார். அதாவது விஜய் புஷி ஆனந்த் பெயரை குறிப்பிடாமல் தமிழக வெற்றிக் கழக பெயரை குறிப்பிட்டு கட்சியை விமர்சனம் செய்து ஸ்டாலின் பேசியுள்ளார். இதனால் அரசின் சட்டசபை ஆவணங்களில் தமாகவின் கரூர் சம்பவம் குறித்து கருத்துக்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவாகி உள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு காரணமாக இந்த கருத்துக்கள் இனி காலம் முழுக்க அரசு ஆவணங்களில் இருக்கும். மேலும் கரூரில் தொண்டர்கள் கட்சியினர் இடையே கட்டுப்பாடு இல்லாததே காரணம். கரூர் துயர சம்பவம் நடந்த இடத்தில் 2 நாட்களுக்கு முன்பு அதிமுகவின் கூட்டம் நடந்துள்ளது. அங்கு கூடியவர்கள் மிகவும் கட்டுப்பாடுடன் கூடி கலைந்தனர். இதற்கு நேர்மாறாக தமாகவினர் கூட்டத்தில் நடந்துள்ளது. அதாவது கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தமாக தலைவரின் அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதி கோரி இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருப்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை. லைட் ஹவுஸ் காரணம் உழவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரி மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க இயலவில்லை. இந்த நிலையில்தான் கரூர் பரப்புரைக்கு தமாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட 12 மணியை கடந்து 7 மணி வரை தாமதமாக தமாக தலைவர் வந்துள்ளார். இதுதான் நெரிசலுக்கு காரணம் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.